வணக்கம். இன்னைக்கு 16ஆம் சோப்பாயில சொல்லி இருக்கிற கருத்துக்களை பத்தி விரிவா பார்ப்போம். சுக்ரீவன் தான் இருக்கும் காலம் வரை எப்பவுமே உங்களுக்கு நன்றி கடன் பட்டவரா இருப்பாரு. ஏன்னா நீங்க தானே அவரோட துயர போக்குறதுக்காக ராமரை அறிமுகப்படுத்தி வச்சு அவரை மீண்டும் கிஷ்கிந்தாக்கு அரசராக்கினீங்கன்னு ஹனுமனோட கஷ்ட காலங்கள்ல துணையா இருந்து அந்த துயர கடக்கிறதுக்கு வழிகாட்டியா விளங்கின சிறந்த பண்பை பத்தி துளசிதாசர் இந்த சௌப்பாயில விளக்கியிருக்காரு. இந்த சௌப்பாய் மூலியமா ராமாயணத்தோட ஒரு பகுதி கதைய நமக்கு நினைவூட்டியிருக்காங்க. தர்மத்தை நிலைநாட்டும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட தன்னோட அனைத்தையும் கொடுத்தவரா ராமர் ஒரு பக்கம் இருக்கு, அதர்மத்தோட உருவமா தன்னோடது இல்லாத மேலையும் ஆளுமையை செலுத்தினவரா ராவணன் இன்னொரு பக்கம் இருக்காரு. இந்த ரெண்டு கான்செப்டுமே எக்ஸ்ட்ரீமிட்டிஸ். நம்மள மாதிரி மனிதர்கள் தர்மமும் அதர்மமும் ரெண்டு குணாதிசயங்களும் சேர்ந்து தான் படைக்கப்பட்டிருக்கும். இந்த ரெண்டு உலகத்துக்கும் நடுவுல ஃபேர் எக்ஸ்சேஞ்ச், அதாவது நியாயமான ஒப்பந்தம் அப்படிங்கிற கான்செப்டை நாம இந்த கிஷ்கிந்தா காண்டம்ல பார்க்க முடியுது. கிஷ்கிந்தாவை ஆண்ட ரிக்ஷராஜாவிற்கு வாலி மற்றும் சுக்ரீவன் என்கிற இரு மகன்களும் இந்திரன் மற்றும் சூரியனால கொடுக்கப்பட்டது. இவங்க ரெண்டு பேருமே பலசாலியா அறியப்படுறாங்க. அதுல வாலி பல வரங்கள் பெற்று வலிமையா கிஷ்கிந்தாவை ஆண்டுட்டு வராங்க. அந்த நேரத்துல துந்துபி அப்படிங்கிற அரக்கனை வாலி சம்ஹாரம் செய்யும் போது அவரோட செயல் மதங்க முனிவரோட ஆசிரமத்தை அசுத்தப்படுத்தினால ரிஷ்யமுகாக்குள்ள வாலி இனி வர நேரிட்டா அவரு இருந்துடுவாருன்னு சபிக்கப்படுறாரு. தன்னுடைய தந்தையான துந்துபி மரணத்துக்கு பழிவாங்க மாயாவி வாலிய சண்டைக்கு அழிச்சிட்டு ஒரு குகைக்குள்ள போயிடுறாரு. குகை வாசல்ல சுக்ரீவனை காவலுக்கு இட்டுட்டு உள்ள சென்ற வாலி மாயாவிய கொல்றாரு. மாயாவி இறக்கும் தருவாயில வாலி துடிச்சு கதற மாதிரி ஒரு மாயைய உருவாக்கிடுறாரு. குகை வெளியே ரத்த வெள்ளமா பாயறத பார்த்த சுக்ரீவன் தன்னோட அண்ணன் வாலிதான் கொல்லப்பட்டுட்டாருன்னு தவறா புரிஞ்சுட்டு குகை வாயில அந்த மாயாவி வெளியே வர முடியாதபடி மூடிடுறாரு. இவர் கிஷ்கிந்தாக்கு வந்து பல காலம் தன்னோட அண்ணன் உயிரோட ஒருவேளை இருந்தா வருவாரு அப்படின்னு காத்துட்டு இருந்தாரு. ஆனா அரசவை பண்டிதர்கள் எல்லாரும் இதுக்கு மேலையும் அரசன் இல்லாத கிஷ்கிந்தா காவல் இல்லாத நிலமா மாறிடும் அப்படின்ற காரணத்தினால சுக்ரீவனை கட்டாயப்படுத்தி அரசனா டிக்ளேர் செய்றாங்க. பல காலம் கழிச்சு அந்த குகை வாயில திறந்து வெளியே வந்த வாலி தன்னோட தம்பி அந்த வாயில இல்லாததை கண்டு மிகவும் கோவப்படுறாரு. அதுக்கும் மேல கிஷ்கிந்தாக்கு போய் பார்த்தா சுக்ரீவன் அரசனா இருக்கிறத கண்டு அரச பதவிக்காகத்தான் தன்னையே கொல்ல துணிஞ்சதா சுக்ரீவனை தவறாவும் நினைக்கிறாரு. யார் பேச்சையும் கேட்க தயாரா இல்லாத வாலிகிட்ட இருந்து சுக்ரீவனை காக்கிறதுக்காக அவரை ரிஷ்யமுக மலையில ஹனுமன் பாதுகாக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இயற்கையால் நடந்த ஒரு தவறுனால சங்கடத்துல இருக்கிற சுக்ரீவன் தன்னை நம்பி வந்த காரணத்தினால அவருக்கு உதவும் நல்ல நோக்கத்தோட அவரை ராமருக்கு அறிமுகப்படுத்தி அவரோட சங்கடத்தையும் போக்குறாரு. நார்மலாவே நாம சங்கடங்கள் தீர்ந்தா சந்தோஷத்துல மூழ்கி நாம செய்ய வேண்டிய கடமைகளை சில சமயம் மறப்போம், இல்ல தள்ளி போடுவோம் இல்லையா? அப்படி கொடுத்த வாக்கு காப்பாத்தாம தர்ம பாதையில இருந்து டைரக்ஷன் மாறும்போது கூட ஹனுமனை நம்பினா அவரு நம்மள தவறு செய்ய விடாம நற்பண்பை கொடுத்து உண்மையின் வழியிலேயே அழைச்சி செல்வார் அப்படிங்கிறது ராமாயணத்துல பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு ராமரோட உதவினால சுக்ரீவன் தன்னோட நாடு மீண்டும் அவருக்கு கிடைக்கும் போது மழை காலமா இருந்தது. அந்த நேரத்துல சீதா தேவிய தேடி செல்றது ஆபத்து அப்படிங்கிற காரணத்தினால ராமர் கிட்ட காலமாற்றம் அப்புறம் சேனையோட சீதா தேவிய தேடி செல்ல துணை நிக்கிறதா சுக்ரீவன் வாக்கு கொடுக்கிறாரு. ஆனா ராஜ்ய சுகங்கள்ல மூழ்கி கொடுத்த வாக்க மறந்துடுறாரு. ராமர் காலமாற்றத்துக்கு அப்புறம் சுக்ரீவன் கிட்ட இருந்து உதவி கிடைக்காததுனால மனமுடைகிறாரு. லக்ஷ்மணன் சுக்ரீவன் ராமரை ஏமாத்தினதா கருதி கோபம் அடைகிறாரு. அந்த சமயத்திலையும் லக்ஷ்மணனோட கோபத்துல இருந்து சுக்ரீவனை காப்பாத்தி அவருக்கு தர்மத்தை போதிச்சு
நல்வழிப்படுத்துறாரு நம்ம ஹனுமான். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கடவுள் எப்பவுமே நேரா வந்து அவரே போராடி நம்மள கஷ்டங்கள்ல இருந்து காப்பாத்தணும்னு அவசியம் இல்லைன்னு தெரியுது. நாம ஹனுமனை முழு மனசோட நம்பினா அவரு நம்மள தர்ம வழி மாறாம தவறுகள் செய்ய விடாம தேவையான நேரத்துல உதவி எங்க இருந்து கிடைக்கணுமோ அந்த சூழ்நிலைய உருவாக்கி கொடுப்பாருன்னு புரியுது. இப்போ இந்த சௌப்பாயோட ஆர்டர் வைஸ் மீனிங்க ஒரு தடவை பார்த்துடலாம். தும உபகார, உங்கள் உதவிக்கு சுக்ரீவஹின் கீன்ஹா, சுக்ரீவன் எப்பவுமே கடமைப்பட்டிருக்காரு. ராமிலாய, ராமரை அறிமுகப்படுத்தி ராஜபத்தீன்ஹா, அவரை அரசனாக்கினீங்கன்னு ஹனுமனோட துணை இருந்தா கஷ்டங்கள் அகன்று நன்மையே நடக்கும்னு துளசிதாசர் இந்த சௌப்பாயில சொல்லி இருக்காரு. நன்றி.